லைஃப்ல வந்து யங்ஸ்டர்ஸ் உடைய இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கீங்க. உங்களை பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மிக சிறந்த வாழ்த்துக்கள். மிக சிறந்த நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி வேர்ட்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையாக பேசி. ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஐ டச் இட்ஸ் வெரி டச்சிங். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம டைரக்டர் சார்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் படம் அப்போ தான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. சரி ஓகே, நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம், படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்ணுறாரு. மேடம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நாங்கள் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறோம், ஒரு காப் ரோல். சொல்ல போனால் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரவண மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன். சார் நான் தான் இது பாருங்கள், நான் ஓரளவுக்கு நடிப்பேன். அப்படியா மேடம், சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு, ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு. ஹி இஸ் வெரி மச் பர்டிகுலர். லைக் ஒரு ஆர்டிஸ்ட், நீ எப்படி இருந்தால் என்ன, எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும், நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும், நீங்கள் வந்து பாடி வைஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இது தான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா சிவம். அந்த பர்சன் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிகிற வரைக்குமே அவங்களோட 200% இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது, சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் 25 நாள். எல்லாமே அவ்வளோ உண்மை. எங்கெங்கே செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் சிவம் அண்ட் ராஜ்வேல் சார், நீங்கள் டீம் அப்பா இப்படியே இருங்க, இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டீம் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினச்சது வந்து மியூசிக்னு சொல்லுவேன். phenomenal you were, seriously. டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக்கை தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது. ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார், அமேசிங்காக இருக்குது. சத்தியமாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் சார், மனமார்ந்து வாழ்த்துறேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அண்ட் இங்கே பார்த்துட்டு இருக்கிற எல்லா மீடியாவில் உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும், ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும், இந்த மாதிரி கரெக்டாக நினச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பாக இங்கே இருக்காங்க, பார்த்துருங்க. ஸோ ஹில் மேக் இட் ஹேப்பன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கி இருக்கிறதுக்கும் நன்றி சார். நிறைய படங்கள்ல நடிக்கலாம். ஐ மீன் வி கேன் ஒர்க் மோர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி நிறைய நீங்கள் தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை, பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகலாம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. வந்து என்னையும் வளர்த்து அவரையும் சேர்த்து வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவருக்கு நடிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு கனவு. ஸோ
எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறோன்றது வந்து இட் இஸ் லைக் சொல்கிறோன்னா ஒரு துளி நாளும் நாங்கள் வந்து ரத்தம் சிந்தி தான் வந்து இந்த பணத்தை இது உள்ளே போட்டிருக்கோம். அது ஒவ்வொரு நாளும் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு நல்ல ஜஸ்டிஃபிகேஷனாக தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல டீமும் வந்து அமைஞ்சுது. ஸோ ராஜவேல் சாராக இருக்கட்டும், சிவமாக இருக்கட்டும், இந்த ஹோல் டீம் ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த ஒரு சின்ன ஒரு தண்ணி கொடுக்குற பர்சன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, படம் ஹிட் ஆகிறதுன்றது ரெண்டாவது, நம்ம இது மூலியமாக நிறையா பேருக்கு வந்து நம்ம வந்து லைஃப் கொடுத்துருக்கோம். அந்த 20 நாளோ 25 நாளோ சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரக்ஷிதா அண்ட் த ஹோல் எக்ஸ்ட்ரீம் டீம். எக்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், தூவலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட் ஃபிலிம் எங்கள் அப்பா நம்பர், எல்லாத்துக்குமே வந்து கண்டினியூஸாக ஒரே டீம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரே கோல் தான். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வெற்றி படமாக இதை நீங்கள் வந்து மாற்றணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. நல்லாயிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு படத்துக்கு. ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா இங்கே வர முடியல, இங்கே இருந்த பிஸி கொஞ்சம், அதனால் இது பண்ண முடியல. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே. ஏன்னா நான் இருந்தது ஒரு அடிமட்ட இடம். எங்களுடைய வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. ரொம்ப கூரை வீடு தான் எல்லாமே. என்னுடைய பிழை படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருந்தது என்னுடைய கிராமம். அந்த கிராமத்தில் ரோடு வேலை செஞ்ச மனுஷன் அவர். எங்கள் அம்மா தையல் கடை, அது சரி. நான் 8th படிக்கும் போது கதை எழுதினேன், இந்த இடத்துக்கு வரணுன்றது என் ட்ரீம். அப்போ இருந்து படிப்படியாக தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது. எங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம். அதுக்கு முதல் அடித்தளம் கொடுத்தாரு என் அண்ணன் தாமு சார். அதாவது எனக்கு கிடைச்ச 2 ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த கடவுள் ஃபர்ஸ்ட், செகண்ட் ராஜ்குமார் சார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவில் வந்து காசு வருமா வராதா எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அவர் என்ன மட்டுமே நம்பினார். வருது வரல, நீ வந்து சூப்பராக பண்ணுற, அதாவது உண்மையாக இருக்க. நம்ம என்னன்னா, என்னுடைய இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ரொடியூசர்ன்ற அந்த கெத்து இல்லை, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி வரைக்கும் வாயா போயான்னு அப்படி பேசிட்டு இருப்பார் மனுஷன். எவ்வளோ போட்டிருப்பாரு சினிமாவில், அவர் இழந்தாரா எடுத்தாரா எதுவுமே எங்கிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் படம் 1 வாரம் ஓடிச்சு. அது வரைக்கும் நான் மீடியாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அளவுக்கு கொண்டு போனார் என்னுடைய அண்ணன் தாமு சார் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் சிவமண்ணா எனக்கு கிடைச்ச செகண்ட். எனக்கு அண்ணன்ல அவர் ஒரு காட் மாதிரி. ஏன்னா அவர் வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார்கிட்ட விட்டார். இப்படி ஒரு பையன் இருக்கான், மணி மைண்டு கிடையாது, சூப்பராக பண்ணுவான். ஆனால் ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு. அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார், ஒரு லுக்கிலே பண்ணுவார். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கதை சொல்லும் போது ஓகே பண்ணலாம். அப்போ கூட அந்த அந்த பட்ஜெட் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை, கேட்குறத கொடுப்பாரு மனுஷன். அப்படி பண்ணார். எங்கள் டீம் வந்து என் பசங்களை நான் சொல்லணும், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ன வரைக்கும் ஜெய் எங்கே இருக்கான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர். அவன் காலேஜ் படிக்கும். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு பிஎஃப்ஏ 4 வருஷம், எம்எஃப்ஏ 2 வருஷம் பண்ணேன் இங்கே கவின் கலை கல்லூரியில்.
அப்போ வந்து என்னுடைய ஜூனியர் இவன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட என்னுடைய எல்லாமே மணி மைண்டே கிடையாதுங்க. அண்ணன் கொடுப்பாரு கொடுக்க மாட்டார் எதுவுமே, அண்ணன் கூப்பிட்டாரு அவ்வளோதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. இப்போ அவனுக்கு அப்புறம் எனக்கு வந்து சதாம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தான். அதுக்கப்புறம் வந்து பிரபா, அதுக்கப்புறம் ஜெகன், செல்வா, ராஜேஷ், இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும், இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு, ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ராஜ் பிரதாப் எனக்கு பழக்கம், ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவரோட பண்ணேன். ஆனால் எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்குமே ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி வந்த படம் வரைக்கும் ஃபுல்லாக எங்கூட எடிட்டர் இருக்கார். அவரும் அப்போ இருந்து கிஷோர் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டு. அவன் வந்து ஆனால் நான் டிஓபி ஆகணும்னு சொன்னான். அப்போ நான் ராஜா பத்தாசாரி சார்கிட்ட வந்து நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். ஒரு 7-8 படம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு அவன் ஓடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் பாலா குறுகிய காலத்தில் எனக்கு அறிமுகமான கேமராமேன், ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அதாங்க பண்ணாங்க. இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்னீஷியன் சினிமாவில் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது வந்து ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா என்னென்னா, நான் இந்த வேலை தான் செய்வேன், அது இவன் வேலை, அது அவன் வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஒன்று எடுக்குன்னா கூட அது வந்து செட் அசிஸ்டன்ட் வேலை, அது இவன் வேலை, அப்படி தான். ஆனால் என்னுடைய டீமில் அப்படி கிடையாது. சிவமனா மேனேஜர் வேலை, அப்புறம் இது என்னன்னா கோஆர்டினேட்டரு, ஆக்டர், எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு அவரு பண்ணுவார். கேஷியர் வேலை உட்பட அவரு. என்னுடைய அசிஸ்டன்ஸு இந்த வேலை வாங்கலாம் இல்லை, அவனுங்களும் அப்படிதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதை எடுறாங்கலாம் எடுப்பாங்க, அது மற்றவங்க வேலையும் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய டீம் ஏன் இந்த அளவுக்கு வந்ததுன்னா, யாருமே அவங்களுக்குள்ள வந்து ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு தனித்தனியாக கடமையிலேருந்து விலகிறவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியுது. ஒன்று. நெக்ஸ்ட், எனக்கு வந்து இந்த படத்தை பற்றி நான் பேசணும். நான் தூவல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நடக்கிற விளைவு, அந்த இயற்கை எனதுன்னு காட்டிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன லைன் தான். அந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு புதுசாக தெரிஞ்சதுனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் எடுக்கலாம்னு சொல்லும் போது சார் அதாவது கதையே கேட்கல, நான் ஏற்கனவே சொன்னதான், கதையே கேட்கல, என்னை நம்பி பண்ணார். இப்போ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேட்டர் கொடுக்கல, ஆனால் வந்து பி சைடு சி சைடுலாம் தேட்டரு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் இங்கே பகிர்ந்துக்கணும். நல்ல சினிமாவை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க, எல்லாமே அது உங்களுக்கு வாட்ஸ்அப், நீங்கள் தான் வந்து அதை கொண்டு போனீங்க. அதனால் பத்திரிகையாளர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம், ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும், ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர் பார்ப்பார். இது தப்பாக போகாது, அவங்க நடக்கிற பிரச்சனைகளில் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த படம் இருக்கும். நான் அதுக்கான ஸ்கிரிப்டோட வரேன்னு வந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது, நம்ம என்னன்னா இன்னொன்று நீங்கள் பெரிய மைனஸ் என்னென்னா, நம்ம என்னதான் அவார்ட் படத்தில் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் மேலே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக தெளிவாயிட்டாங்க. பட் இந்த பிஸ்னஸ் நோக்கத்தில் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே நிறைய பேர் அவங்க திரும்ப வந்து அந்த படங்கள் எல்லாம் புறக்கணிச்சிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி தேட்டரே நான் சொல்கிறேன் ஓப்பனாக, ஒரு படம் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அது நல்ல படமா, ஆடியன்ஸ் உள்ளே ஏறுறானா ஏறலையான்னு தெரியும். அது போடுறதுக்கு முன்னையே இது ஓடாதுன்னு அவங்களாம் டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி பி சைடில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஆடியன்ஸ் இன்னைக்கு, ஏன்னா கண்டினியூஸாக இன்னைக்கு நல்ல படங்களை அவங்க ஆதரிக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறோம். சப்போஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஒரு படைப்பாளி எந்த விதமாக போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த சமூகம் தான். இன்னைக்கு சமூகம் மாறினாலும் சில பேர் அதை மாற்றவே விட மாட்டேன்றாங்க. அவங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் படத்தை போடுங்க, அப்புறம் வரலன்னா நீங்கள் ஆடியன்ஸ் வரலன்னா எடுங்க. அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை. இந்த எக்ஸ்ட்ரீம் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மேடம் ரக்ஷிதா மேடம். ஏன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட கதை சொல்லும் போது, ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை. அதாவது வந்து புதுசாக பேசுகிறேன், இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு செஞ்சுருக்காரு எதுவுமே இல்லை, நானாக தான் அனுப்புனேன். அவங்க கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நான் வந்து இந்த மாதிரி உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கணும், அதை நீங்கள் கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும், அது இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே போயிட்டு நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னே அதுக்கான ஒரு கேரக்டராக வந்து நின்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுவாங்க. இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடும் போதெல்லாம் மேடம் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிங்கப்பெண் இருக்காங்க.
ஏன்னா அவங்க நிற்கிற அந்த தோரணையும் அப்படி தான் இருக்கும், அந்த புல்லட்டில் நிற்கிறது இதெல்லாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி சரவண மீனாட்சி இந்த பிக் பாஸ் அது இது, நான் அது ரெண்டுமே பார்த்தது கிடையாது, நான் அந்த பக்கமே போனது கிடையாது. இவங்களை நான் வந்து எப்படி மேடம் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சேன்னா, உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் படம் ஃபுல்லாக ஹீரோனி வந்தாலும் அவங்க கொஞ்சமாக தான் வருவாங்க, ஆனால் அந்த கேரக்டர் சும்மா நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த பொண்ணு இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்க, அது முடிஞ்சால் பார்க்காதவங்க பாருங்க. அந்த பர்ஃபார்மில் அவ்வளோ நவரசம் இருக்கும், எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 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 கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு ஒரு இதில் எரிப்பாங்க, அந்த கண் ஐபால் அப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஒரு சின்னதாக ஒரு சீக்வன்ஸ் பண்ணணும், ஒரு ஒரு டைலாக் பண்ணணும்னா அந்த கண் அப்படி சுத்தம். நானும் சிவமானாவும் அடிக்கடிக்கு எடிட்டிங்லேயே பார்ப்பேன், கண்ணு வர அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக இருக்குது, அது ரியாக்ஷன்லேயே அதிலையும் மிரட்டுது அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இப்போ சரிதா மேடம், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம், அம்ரிதா எல்டர், அதுக்கப்புறம் அபிநயா, இவங்க எல்லாருமே அவங்க பங்களிப்பை இந்த படத்துக்கு 100% கொடுத்துருக்காங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும், என்னுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அண்ணன் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்காரு, இன்ன வரைக்கும் ப்ரொடியூசரை பற்றியே தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். இப்படி வர ஒரு ப்ரொடியூசரை நம்ம எப்படியா சேவ் பண்ணணும் தான் நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக பண்ணோம். அவர் சொன்னது எல்லாமே இப்போ இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதையும் நானும் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி மட்டும் சொல்கிறேன். சின்னதாக என்னென்னா, இந்த படங்கள் நம்ம பண்ணும்போது, இனிமேல் பண்ணும்போது இவர் அண்ணன் சொன்ன மாதிரி செலவுகளை குறைச்சாவே போதும். அது ஏன்னா நம்ம பணம் நினச்சாவே போதும். ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு, நாம் வந்து அப்படியே ஒரு 6 மாதம் தேட்டலாம், அங்கேயே சும்மா சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான். வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான். ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்னா இப்போ இருக்கிற என்னுடைய டைரக்டரில் நான் வந்து பார்த்த சில டைரக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லை போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க. நான் மேக்ஸிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமாலன்றதை தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா சினிமான்ற பேரில், இங்கே ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற பேரில் ஒரு ஆள் கிடைச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலாம், இங்கே அப்படி இருக்காங்க டைரக்டர்ஸு. நான் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது. அதனால் நான் வந்து சொல்லுவேன், இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் அட்லி சார் மாதிரி ஆளுங்க, ஓகேங்களா, அட்லி சார் மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா கிடைச்சிட்டாங்க தீட்டிடணும். படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிடுவாங்க செலவு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரம் படம் நம்ம 6 மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க, ஃபுல்லாக கட் பண்ணி போடுவாங்க. அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான். ஏன்னா அது நமக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளோ நேரம் வரும். ஏன்னா அப்போ எல்லாமே பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்களில் இப்போ வர யங்ஸ்டர் கூட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேரில் பண்ணுற அலப்பற இருக்கு பாருங்க. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் நடுத்தெருவுக்கு வராங்க. 100 படம் எடுத்தவங்களாம் நடுத்தெருவுக்கு போனது காரணமும் அதுதான். நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை தான் நான் சினிமாவில் கற்றுக்கிட்டேன். எனக்கு அடுத்து வரவங்க, என்னோட வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தீங்கன்னா சினிமாவை நம்ம எல்லாம் காப்பாற்றலாம். ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். சார் ராஜ்குமார் சார் வெறும் பணம் மட்டும் போட்டு அப்படியே போன ஆள் கிடையாது. அர்ப்பணிப்பு பயங்கரமாக போய் ஒர்க் அவுட் அப்படி பண்ணுவார். ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நிற்பார். ப்ரொடியூசர் மாதிரியே தெரியாது, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நின்று நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணுவார். அதாவது முன்னாடியே வாங்கிட்டு போய் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து புது நடிகர்லாம் கிடையாது. 100 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா எல்லா என்னை வளர்த்த எல்லா ஆட்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். என்னோட நின்ற ஃப்ரெண்ட்ஸுங்க, ஊரில் இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் என் படம் ஓடுன்னு நாங்கள் ஓடிட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள் கணேஷ், சகாதவன், சுரேஷ், கோவிந்தராஜ், ராமமூர்த்தி, சரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள் எல்லாம் மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதை வந்து சினிமா மூலம் சொல்லலாம் அப்படின்னாரு. பட் அந்த டைமில் எங்களுக்கு வந்து என்னென்னா, எதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம், அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் பேசணும். அப்போ தான் எங்கள் அப்பா நம்பர்ன்ற ஒரு படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அது முதல்ல விருதுகளுக்காக நாங்கள் அனுப்பும்போது சிறந்த நடிகருக்கான விருதும் நான் பெற்றிருந்தேன். அது சமயம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இதையே நம்ம பெரிய படமாக நம்ம கொண்டு போகக்கூடாது, திரைத்துறைக்கு போகக்கூடாது. அப்போ நம்ம வந்து கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து சீகர் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு
ஒரு நல்ல கதைகள் உள்ள படத்தை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அப்போ தூவல்ன்ற ஒரு கான்செப்டை வெளில கொண்டு வந்தார். அதாவது அந்த ஊத்தாங்கர பக்கத்தில் இருக்க சிங்காரப்பேட்டை அந்த பக்கம் ஒரு நடக்கிற ஒரு ஃபிஷிங் பேஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது வந்து ஒகேனக்கல் மாதிரி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு லொக்கேஷன் கொடுத்தாரு. அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கதையும். சரி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் தான் அதை கொண்டு போனோம். அந்த படத்தை கொண்டு போயிட்டு அவார்டுக்காக நாங்கள் கொண்டு போகும்போது அது இந்த அளவுக்கு எங்களுக்கு அவார்டு வாங்குன்ற இது அது கமர்ஷியலாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். பட் கம்ப்ளீட் அவார்டு படம் இல்லாமல் பட் அது கொஞ்சம் விறுவிறுன்னு போகிற மாதிரியும் அவர் எடுத்து கொடுத்தாரு. அந்த அதை பண்ணிட்டு இருக்கும் போதே சரி நம்ம ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கதையை எடுப்போம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார். ஒரு கதையை சொன்னார். பிளாட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சரி அந்த கதையை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொடுத்தாரு. அப்போ தான் இதுக்கு வந்து யாரை போட்டால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது அவங்க ரச்சிதா வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அவங்க பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த போலீஸ்க்கு அவங்க ஒரு அந்த ரோல் கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கேரக்டரில் வந்து அந்த அந்த சிறுமி கேரக்டர் யாரை கொண்டு வரலாம்னு சொல்லும்போது அபி நட்சத்திராவை அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். இது போல் ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் சொல்லும் போது என்ன வந்து போலீஸாக பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாரு. இதில் பார்த்தீங்கன்னா தாடி இல்லாமல் இருப்பேன், ஸோ போலீஸாக பண்ணுங்க அப்படின்னாரு. அது முதல்ல ஹெசிடேஷனாக இருந்தது, இல்லை ஜி பண்ண முடியாது, ஏன்னா பெரிய திரைக்கு வர்றது கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னு. அப்போ வந்து இல்லை பண்ண முடியுங்களால் அப்படின்னாரு. போட்டு கொஞ்சம் நிறைய வேலை வாங்க வச்சேன், கொஞ்சம் பண்ணேன். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ கூடிய விரைவில் இந்த மாதமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுற அந்த ஹோப்போடு நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் வந்து இதை நல்ல முறையில் கொண்டு போய் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையுன்றது எங்கள் ஹோப்பு. அனைவருக்கும் மறுபடியும் வருகன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் நீங்களாம் வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை நேராக பார்த்து பேசுகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். படத்தில் நட்சத்திரங்களாக பங்கேற்ற அனைவருக்கும், ரக்ஷிதா மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும், அபி நட்சத்திரா மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே யங்ஸ்டராகவும் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசிக்கொண்டு வேலையை கவனிப்போம் என்கிற நினைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் அப்படியே இருக்கட்டும். சிவம் நிறைய கருத்துக்களை சொன்னார். எப்படி பட்ஜெட் செய்வது என்று சொன்னார். இந்த திட்டமிடல், இது போன்ற ஒரு தொழிலை எப்படி அணுகுவது என்ற சரியான திட்டமிடலுடன் ஒரு தொழிலில் இறங்குபவர்கள் நிச்சயம் வெற்றியை பெற்றே தீருவார்கள். இந்த சேகர் பிக்சர்ஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் ஒரு படத்தை வெளியிட்டு விட்டு அடுத்த படத்திற்கு உடனே வந்து விட்டார்கள். எளிய முறையில் திட்டமிட்டு எடுப்பதால் அவர்கள் தொடர்ந்து சிறு சறுக்கல் தோல்வி இருந்தால் கூட எழுந்து மீண்டும் மீண்டும் செய்வார்கள். நல்ல கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் செய்வதில் விருப்பம் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதை தேடி கண்டுபிடித்து பிடித்திருந்தால் செய்கிறார்கள் போல் இருக்கிறது. நான் விரைவில் உடனே தோவல் பார்த்து விடுகிறேன் சென்று. ராஜவேல் கிருஷ்ணாவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகுந்த முயற்சியுடன் உங்களுடைய நண்பர்களை வைத்துக்கொண்டு நன்கு போராடி குறுகிய காலத்தில் அழகாக எப்படி படத்தை முடித்து ப்ரொடியூசருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் சொன்னார்கள். தயாரிப்பாளர் ராஜ்குமார் கூட மிக நன்றாக நடித்திருக்கிறார், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார், உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். நன்றாக இருந்தது சார், தொடர்ந்து நடிங்க. படத்தில் மீசை ரொம்ப அதிகமாக இருந்தது, கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஹீரோவாக ஆக்கியிருக்கலாம். ஒரு நீங்களே வில்லனாக இருப்பீங்களோ என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு மீசை பெரிதாக இருந்தது. அதை இயக்குனர் காரணத்துடன் வைத்திருக்கலாம். மற்றும் இசையமைப்பாளர் கொஞ்சமாக பேசினாங்க. எடிட்டர் சார், கேமராமேன் சார், பிழை படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அவர்கள் எல்லோருக்கும், இங்கு மேடையில் வந்து வீட்டிற்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், வந்து
அழகாக வாழ்த்தி விட்டு சென்ற எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் சங்க உறுப்பினர், அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எப்பொழுதுமே வெற்றி பெறும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிற நம்பி அவர்களுக்கும், நீண்ட நாளுக்கு பிறகு என்னுடைய பத்திரிகையாளர் அண்ணன் நெல்லை இங்கே அமர்ந்திருக்கிறார், மிகவும் அடக்கமாக ஒல்லியாக இங்கே அமர்ந்திருக்கிறார், கண்டுபிடித்து விட்டேன். அவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் மூலம் அமையும் என்பதை வாழ்த்திவிட்டு, எனது அருமை அண்ணன் பேரரசு அவர்கள் சிவகாசியாக திருப்பாச்சியாக முழங்க இருக்கிறார், அதை கேட்டுவிட்டுத்தான் செல்வேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, எக்ஸ்ட்ரீம் ஹிட்டாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன். அன்புடன் ராஜகுமார்.